வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். காட்ஃபாதர் படத்துக்கு அப்புறமா டைரக்டர் மோகன் ராஜாவும் சிரஞ்சீவியும் மறுபடியும் ரீயூனிட் ஆக போகிறாங்க. அண்ட் அஜித்தோட அடுத்த படத்தையும் மோகன் ராஜா தான் இயக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேபி அந்த படம் AK-64 கூட இருக்கலாம். அடுத்து கங்குவா படத்தோட ஃபைட் சீக்வன்ஸ் ஹாலிவுட் ரேஞ்சில் ஹை குவாலிட்டியில் இருக்கும்னு தனஞ்சயன் சார் சொல்லியிருக்காரு. பட் கங்குவா படத்தில் இருந்து அப்டேட் வருதோ இல்லையோ, நெக்ஸ்ட் வீக் சூர்யா 44 படத்துல இருந்து அப்டேட் வரப்போகுது. டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் லாஸ்ட் வீக் சூர்யாவை வச்சு ப்ரோமோ ஷூட் எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் சூர்யா 44ல இருந்து ப்ரோமோ வரப்போகுது. அண்ட் கூடவே வாடிவாசல் படத்துல இருந்து சில அப்டேட்ஸ் வரதா சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அடுத்ததா தங்கலான் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் இப்போ ஃபுல் ஸ்விங்ல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் ஆடியோ லான்ச்சுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அப்டேட்டும் வந்துடும். இன்னைக்கு கார்த்தியோட பர்த்டே. ஸோ கார்த்தி அடுத்து நடிக்க போற மெய்யழகன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டரை பார்க்கும்போது இந்த படம் மேபி வில்லேஜ் ஓரியன்டான ஒரு ஸ்டோரியா இருக்குமோ அப்படின்னு தோணுது. இது கார்த்தியோட 27வது படம். அண்ட் அரவிந்த் சாமியும் இந்த படத்துல இருக்காரு. 96 படத்தை எடுத்த பிரேம்குமார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. அண்ட் சூர்யாவோட 2D என்டர்டைன்மெண்ட் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அண்ட் அடுத்ததா ஜெயிலர் படத்துக்கு பிறகு மறுபடியும் சூப்பர் ஸ்டாரை வச்சு நெல்சன் ஒரு படம் பண்ண போறாரு. அந்த படத்தோட டைட்டில் ஹுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டார் இப்போதைக்கு கூலி அண்ட் வேட்டையன் படத்தில் பிஸியாக இருக்கிறதால நெக்ஸ்ட் இயர் மார்ச்சில் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் யூஸ்வலாக வழக்கம் போலயே அனிருத்தா இந்த படத்துக்கு மியூசிக்கலும் பண்ண போகிறாரு. ஸோ இப்போதைக்கு நெல்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் தான் எழுதிக்கிட்டு இருக்காரு. அண்ட் லாஸ்ட் இயர் தரமான கிரைம் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆன போர் தொழில் படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ண போகிறாங்க. ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்டர் யார் அப்படின்றத லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை ஜூலை மந்த் ரிலீஸ் பண்ண போகிறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. அதாவது வேதாளம் படத்தில் வர ஆளுமா டோலுமா மாதிரி ஃபர்ஸ்ட் சிங்கிள் இருக்கும்னு சொல்லப்படுது. அண்ட் விடாமுயற்சி படத்தோட நெக்ஸ்ட் ஷெடியூல ஜப்பான்ல எடுக்க போறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அஜர்பைஜான்ல ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமரன் படத்தோட ஷூட் கம்ப்ளீட் ஆகிருச்சு. அதை அவங்க ப்ரோமோ மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஷூட்டிங்கில் இருந்தவங்களுக்கு எஸ்கே பிரியாணி சர்வ் பண்ணியிருக்காரு. அதுக்கான போஸ்டர் இப்போ சோஷியல் மீடியாவில் லீக் ஆகிருக்கு. அடுத்ததாக சர்தார் பார்ட் 2 எடுக்க போகிறாங்க. ஜூலை மந்த் படத்தோட ஷூட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஹிந்திலையும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆக்டர் பகத் ஃபாசிலோட நியூ லுக் இப்போ சோஷியல் மீடியாவில் லீக் ஆகிருக்கு. செம்ம ஸ்டைலிஷாக இருக்காரு. மேபி அடுத்த படத்தோட லுக்காக கூட இருக்கலாம். ஸோ என்ன படம் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் சுதா கொங்கரா நெக்ஸ்ட் சிவகார்த்தியனை வச்சு ஒரு படம் பண்ண போறாங்க. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிருச்சு. அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மோஸ்ட்லி ஹொம்பாலே ஃபிலிம்ஸா கூட இருக்கலாம். ஒருவேளை சூர்யாவை வச்சு எடுக்கிறதா இருந்த சூர்யா 43 படத்தோட கதையா கூட இருக்கலாம். ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக கருடன் படத்துல இருந்து ஒத்தப்பட வெறியாட்டம் சாங் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இன்னும் 5 days தான் இருக்கு படம் ரிலீஸ் ஆக. ஸோ படம் எப்படி இருக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ நம்ம போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் மந்தாகினி அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக இருக்கு. ரொம்பவும் காமெடியாக இருக்குது. பட் படம் தமிழ் டப்பிங்கில் இல்லை. ஓரளவுக்கு மலையாளம் புரியும் அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து இதே மாதிரியான நிறையா சினிமா அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.